கலியுகத்தின் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய நவராத்திரி நல்வாழ்த்துக்கள். நவராத்திரி நன்னாள்ல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நாம இந்த 9 நாட்களா தேவியை வழிபட்டு வந்ததன் பயனாக தேவி நமக்கு நல்ல அருளை வழங்கியிருப்பாள். அந்த அருளின் துணையோடு இன்னைக்கு நாம எந்த காரியத்தை செய்ய துவங்கினாலும் வெற்றி நமக்குதான். இந்திராட்சி நாமசா தேவி தேவதை சமுதாஹ்ருதாம் கௌரி சாகம்பரே தேவி துர்கா நாம் நிதி விஸ்ருதா துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி தேவாம்பிகா அம்பிகே நமஹ. நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவ. அனைவருக்கும் ஆயுத பூஜையும் சரஸ்வதி பூஜையோடைய நமஸ்காரங்கள். இத்தனை நாள் நம்ம நவராத்திரி விசேஷங்களை பற்றி, கோயில் பற்றி, கொழுவை பற்றி, படிகளை பற்றி ரொம்ப அழகாக விசேஷமாக நம்ம பார்த்துட்டு இருந்தோம். கோணம் எப்படி போடணும், அம்பாளுக்கு என்ன நைவேத்தியம் பண்ணணும், அம்பாளுடைய பூஜை எப்படி, கலசம் வச்சு எப்படி பூஜை பண்ணணும், டெய்லி எப்படி ஆராத்தி காமிக்கணும், அம்பாளுக்கு பூஜை பண்ணி அதனுடைய அத்துணை வரத்தையும் நீங்கள் அத்தனை பேரும் பெற்றிருப்பீங்க. துர்காம்பாளை பிரார்த்தனை பண்ணும்போது துக்கங்கள் நிவாரணமாகும். லக்ஷ்மியை பிரார்த்தனை பண்ணும்போது செல்வங்கள் கூடும், ஐஸ்வர்யங்கள் கூடும். அதே மாதிரி சரஸ்வதி அம்பாளை பிரார்த்தனை பண்ணும்போது வித்யா சரஸ்வதி சகல வித்தைகளுக்கும் அதிபதியாக ஞானத்தை தரக்கூடிய அம்பிகையாக அம்பாள் இருக்கிறார். அவ்வளோ விசேஷங்களை கொண்ட அம்பாள் நம்மளுடைய நாவலை இருந்து குழந்தைகள் நல்லா படிக்கணும், நல்லா படித்து பெரியாளாகணும், நம்மளுடைய தேசத்தில் நல்ல நல்ல பெயர்களை எடுக்கணும், உலக நாடு அளவில் நல்ல வித்தியத்துவம் வாய்ந்ததாக அமையணும்னு சொல்லி ஒவ்வொரு அம்மாவும் ஒவ்வொரு பெற்றோர்களும் அப்பாவும் நம்ம குழந்தைகளை உட்கார வச்சு வித்யாரம்பம் இன்றைக்கி பண்ணி ஸ்கூலில் கொண்டு போய் விடுறத ஒரு மணி நேரமாக இன்றைக்கி ஸ்கூலில் விடணும் அப்படின்னு சொல்லி கொண்டு போய் ஸ்கூல் வரைக்கும் கொண்டு போய் திருப்பி கூட்டிகிட்டு வந்துடுவா. அந்த மாதிரி விசேஷங்களை கொண்டனான இன்றைய தினம் பார்த்துட்டேன்னா சரஸ்வதி பூஜை. சரஸ்வதி பூஜை இதுக்கு மட்டுமா என்ன இல்லை. சரஸ்வதி பூஜையில் நம்ம தொழில் செய்கிற இடத்துல ஆயுதங்கள் இருந்ததுன்னா அந்த ஆயுதங்கள்லாம் வச்சு பூஜை பண்ணுவோம். இந்த ஆயுதங்கள்லாம் வச்சு பூஜை பண்ணி ஆயுதங்கள்லாம் வச்சு ஆஹா இறைவனுடைய அனுகிரகத்தில் நமக்கு இந்த வரத்தை கொடுத்துருக்கார், இந்த தொழிலை பண்ணக்கூடிய வரத்தை கொடுத்துருக்கார். இந்த வரத்தை கொடுத்த கூட இறைவனை பிரார்த்தனை செய்து இனி வரக்கூடிய வருஷங்கள் எனக்கு ரொம்ப விசேஷகரமாக இருந்து எந்த ஒரு கெட்டதும் இல்லாமல் என்னுடைய கெட்டதெல்லாம் போய் நன்மையே வரணும்னு சொல்லி இந்த ஆயுத பூஜையை நம்ம மேற்கொள்கிறது உண்டு. அப்படி ஆயுத பூஜையில் நம்ம என்ன பண்ணுவோம், வீட்டில் பக்கத்தில் எல்லாம் பொரியெல்லாம் வாங்கி வச்சு பழ வர்க்கங்கள்லாம் வச்சு கரும்பு வாங்கி அம்பாளுக்கு வச்சு, காமாட்சி ரூபினியாக இருக்கக்கூடிய அம்பாளுக்கு கரும்பு வாங்கி வச்சு, அதே மாதிரி படத்தை வைத்து அந்த தொழிலில் வேலை செய்யக்கூடிய எல்லாத்தையும் நிற்க வச்சு ஃபஸ்ட்டு பிள்ளையாரை பிடிச்சி வச்சு பிள்ளையார் பூஜை பண்ணுவோம். அடுத்தது பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் அந்த படங்களுக்கெல்லாம் பொட்டு வச்சு ஆயுதங்களுக்கெல்லாம் எலுமிச்சை பழம் வச்சு ரொம்ப அழகாக ஒவ்வொரு ஆயுதத்துக்கு முன்னாடியும் தேங்காய் பழங்கள்லாம் உடைச்சி ரொம்ப அழகாக ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜையை இன்றைக்கி ரொம்ப விசேஷமாக கொண்டாடுற வழக்கங்களை ஏற்படுவோம். அப்பேற்பட்ட விசேஷங்கள் கொண்ட இந்த தினத்தில் அம்பாள் எந்த ரூபத்தில் அனுகிரகம் பண்ணுறா தெரியுமோ, லக்ஷ்மி ரூபிணியாக அனுகிரகம் பண்ணுறாள். யாருக்கு? தொழில் செய்பவருக்கு. படிக்கிற குழந்தைகளுக்கு சரஸ்வதி ரூபிணியாக அனுகிரகம் செய்யக்கூடியவர். இதுக்கு பிரதானமாக என்ன வேணும்? சக்தி என்பது வேணுமா. அப்பேற்பட்ட சக்தியை அனுகிரகம் செய்யக்கூடியதாக இன்றைய தினம் அமையிறது. தசமன்யாம் சுபதினம் அப்படின்னு சொல்லுவாள். தசமன்யாம், இந்த தசம் அப்படிங்கிறதுக்கு அவ்வளோ விசேஷங்கள் கொண்டதாக இருக்குது. இந்த தினத்தில் நம்ம எந்த விஷயத்தை பிரார்த்தனை பண்ண பிரார்த்தனைக்கு உண்டான வெற்றிகளை கொடுக்கக்கூடிய தினமாக இந்த தினம் அமையுமா. அவ்வளவு விசேஷங்கள் கொண்ட இன்றைய தினம். அதுவும் இந்த தினத்தில் பார்த்துட்டோம்னா நம்ம ஆயுத பூஜையை வழக்கமாக கொண்டாடுப்பா.
நிறையா பேர் நான் பார்க்குற ஒரு வழக்கங்கள் உண்டு. சார் எனக்கு இந்த வருஷம் ஆரம்பித்ததுலேருந்தே எனக்கு சரியில்லை சார், வருஷம் ஆரம்பித்ததுலேருந்தே எனக்கு என்னமோ ஒரு தடங்கள் ஆகிட்டுருக்கு, இந்த இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்குமோ எனக்கு தெரியல சார், இந்த இடத்துல ஏதோ ஒரு இது இருந்துட்டுருக்கேமே தெரியல. ஒருத்தர் ஒரு கம்பெனி ஆரம்பித்து அந்த கம்பெனியில் இருக்கிறவருக்கு கையை அடிக்கடி மிஷினில் விட்டுட்டே இருக்கார் சார், எனக்கு அவ்வளோ வருத்தமாக இருக்குது. நான் அவர்கிட்ட கேட்டேன், சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜைன்னு என்னென்னு பண்ணியிருக்கேன். இல்லை சார், எனக்கு அந்த மாதிரி வழக்கங்கள்லாம் இல்லை. அந்த மாதிரி வழக்கத்தை மேற்கொண்டு பண்ணி பாருங்கள், எவ்வளோ மாற்றங்கள் வரும்னு சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி இந்த ஒவ்வொரு தடங்களுக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த தொழில் மேலே பக்தி இருக்கும், ஆனால் அந்த தொழிலுக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆயுதங்களும் ரொம்ப பிரதானமாக இருந்துட்டுருக்கு. அது உங்களுடைய செக் புக்காக இருந்தாலும் சரி, அது உங்களுடைய புஸ்தகமாக இருந்தாலும் சரி, அக்கௌண்ட்ஸாக இருந்தாலும் சரி, அந்த அன்னைக்கு உட்கார வச்சு எல்லாத்தையும் தெய்வ சாநித்தியமாக. நம்மளுடைய இந்து கலாச்சாரத்தில் ரொம்ப விசேஷமாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டோம்னா, எந்த பொருள் எடுத்தாலும் தெய்வ ரூபமாக நம்ம பார்க்குற வழக்கங்களை எடுத்திருப்போம். நீங்கள் பார்த்துட்டோம்னா புஸ்தகத்தை எடுத்தோம்னா அது வந்து சரஸ்வதி அம்பாளை நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம். இரும்பை எடுத்துட்டோம் அப்படின்னா ஆயுத தேவியாக நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம். அதே மாதிரி மரங்களை எடுத்துட்டோம், ஆகா இறைவன் இங்கே வாசம் செய்கிறார். அதே வெளிநாட்டில் நான் நிறையா போயிருக்கேன். வெளிநாட்டிலாம் பார்த்தீங்கன்னா புஸ்தகத்து மேலே ஏறி நின்றுவாவா, அவளுக்கு அந்த 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 விகல்பமெல்லாம் இல்லை, இதெல்லாம் புஸ்தகமெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனால் நம்மளுக்கு அவ்வளோ பக்தி அதில் வச்சுருப்போம். எங்கே புஸ்தகத்தை தொடர, புஸ்தகத்தை கிழிக்கப்படாது, பேப்பர் மேலே கால் வைக்கப்படாது, அவ்வளவு விசேஷங்களாக நம்ம எல்லாமே தெய்வ ரூபமாக பார்க்குறோம். மிருகங்கள் எடுத்துட்டோம், ஆகா மிருகங்கள் தெய்வ வாகனமாக நம்ம எடுக்கிறது உண்டு. சிம்மத்தை பார்க்கணும் அம்பாளுடைய வாகனமாக, மயிலை பார்த்தா முருகனுடைய வாகனமாக, நந்தியை பார்த்தா சிவனுடைய வாகனமாக, பசுவை பார்த்தா கோமாதா தெய்வஸ்வரூபிணியாக இருக்கக்கூடியவா. இப்படி ஒவ்வொன்றையும் தெய்வஸ்வரூபமாக நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி தொழில் தான் நம்மளுக்கு முதல் கண்ணாக நம்ம பார்க்குற வழக்கங்கள் உண்டு. தொழிலே சால சிறந்தது அப்படின்னு சொல்லுவாள். தொழிலே சால சிறந்தது, சக்தி ஸ்வஸ்ததே அப்படின்னு மந்திரத்தில் சொல்கிறது உண்டு. இந்த தொழில் நன்னா இருந்தாலே குடும்பம் நன்னா இருக்கும், தொழில் நன்னா இருந்தாலே வாழ்க்கை நன்னா இருக்கும், தொழில் முன்னேறினாலே எல்லா விதமான நன்மைகளும் வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்பேற்பட்ட விசேஷங்கள் கொண்ட இன்று நம்ம என்ன பண்ணுறோம், எல்லா தொழில் ஸ்தானங்கள்லேயும் நம்ம இருக்கக்கூடிய இடங்கள்லையும் இறைவனுடைய படத்தை வைத்து நம்ம பூஜை புனஸ்காரங்களை பண்ணுறோம். பிள்ளையாருடைய அனுகிரகத்தில், அம்பிகையுடைய அனுகிரகத்தில் இன்றைய தினம் எல்லாருக்கும் துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி அம்பிகையுடைய பரிபூரண அனுகிரகமும் கிருப கடாட்சமும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக எல்லாருக்கும் நன்மையே வரணும்னு பிரார்த்தனை பண்ணி, நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் அன்பு அகலாத மக்களும் வஞ்சமே இல்லாத உழைப்பும் உழைப்புக்கேற்ற ஊதியமும் இடைவிடாத முயற்சியும் இணையே இல்லாத புகழும் நீண்ட ஆயிலும் தந்து பல்லாண்டு 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 வாழுதுமே. நன்றி. நவராத்திரி குறித்த இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்கள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. இது அருள் தரும் நவராத்திரி. பாவம், ராகம், தாளம் இது மூன்றும் இணைந்ததுதான் பரதம். அப்பேற்பட்ட அற்புதமான பரத கலையை இப்போ நாம பார்த்து ரசிக்கலாமா? त्रिलोचनाय भस्मांगरागाय महेश्वराय नित्याय शुद्धाय दिगंबराय तस्मै नकाराय नमः शिवाय नित्याय शुद्धाय दिगंबराय तस्मै नकाराय नमः शिवाय।
मंदाकिनी सलिल चंदन चर्चिताय नंदीश्वर प्रमथनाथ महेश्वराय मंदाकिनी सलिल चंदन चर्चिताय नंदीश्वर प्रमथनाथ महेश्वराय मंदार मुख्य बहु पुष्प सुपूजिताय तस्मै मकाराय नमः शिवाय मंदार मुख्य बहु पुष्प सुपूजिताय तस्मै मकाराय नमः शिवाय शिवाय गौरी वदनाब्जवृन्द सूर्याय दक्षाध्वर नाशकाय शिवाय गौरी वदनाब्जवृन्द सूर्याय दक्षाध्वर नाशकाय श्रीनीलकण्ठाय वृषध्वजाय श्रीनीलकण्ठाय वृषध्वजाय तस्मै शिकाराय नमः शिवाय वसिष्ठ कुम्भोद्भव गौतमार्य मुनीन्द्र देवार्चित शेखराय वसिष्ठ कुम्भोद्भव गौतमार्य मुनीन्द्र देवार्चित शेखराय चंद्रार्क वैश्वानर लोचनाय चंद्रार्क वैश्वानर लोचनाय तस्मै वकाराय नमः शिवाय तस्मै वकाराय नमः शिवाय यक्ष स्वरूपाय जटाधराय पिनाकहस्ताय सनातनाय यक्ष स्वरूपाय जटाधराय पिनाकहस्ताय सनातनाय दिव्याय देवाय दिगंबराय तस्मै यकाराय नमः शिवाय दिव्याय देवाय दिगंबराय तस्मै यकाराय नमः शिवाय
சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் கணபதி ராயன் அவனிரு காலை பிடித்திடுவோம் கணபதி ராயன் அவனிரு காலை பிடித்திடுவோம் குணமுயர்ந்திடவே விடுதலை குடி மகிழ்ந்திடவே குணமுயர்ந்திடவே விடுதலை குடி மகிழ்ந்திடவே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சொல்லுக்கடங்காவே பராசக்தி சூரத்தனங்கள் எல்லாம் சொல்லுக்கடங்காவே பராசக்தி சூரத்தனங்கள் எல்லாம் வல்லமை தந்திடுவாள் பராசக்தி வாழி என்று துதிப்போம் வல்லமை தந்திடுவாள் பராசக்தி வாழி என்று துதிப்போம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் வெற்றி வடிவேலன் அவனுடைய வீரத்தினை புகழ்வோம் வெற்றி வடிவேலன் அவனுடைய வீரத்தினை புகழ்வோம் சுற்றி நில்லாதே போ பகையில் துள்ளி வருகுது வேல் சுற்றி நில்லாதே போ பகையில் துள்ளி வருகுது வேல் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் தாமரை பூவினிலே சுருதிய தனி இருந்துரைப்பாள் தாமரை பூவினிலே சுருதிய தனி இருந்துரைப்பாள் பூமணி தாளினையே கண்ணில் ஒற்றை புண்ணியம் எய்திடுவோம் பூமணி தாளினையே கண்ணில் ஒற்றை புண்ணியம் எய்திடுவோம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பாம்பு தலை மேலே நடம் செய்யும் பாதத்தினை புகழ்வோம் பாம்பு தலை மேலே நடம் செய்யும் பாதத்தினை புகழ்வோம் மாம்பழ வாழினிலே குழலிசை வன்மை புகழ்ந்திடுவோம் மாம்பழ வாயினிலே குழலிசை வன்மை புகழ்ந்திடுவோம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் செல்வத்திருமகளை திடம் கொண்டு சிந்தனை செய்திடுவோம் செல்வத்திருமகளை திடம் கொண்டு சிந்தனை செய்திடுவோம் தருவாள் நமதொழி திங்கனைக்கும் பரவும் செல்வமெல்லாம் தருவாள் நமதொழி திங்கனைக்கும் பரவும் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் நவராத்திரி குறித்த இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்கள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. இது அருள் தரும் நவராத்திரி. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை அருள் தரும் நவராத்திரி நிகழ்ச்சியில சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நவராத்திரி குறித்த நிறைய இன்ட்ரெஸ்டிங் விஷயங்கள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. வாங்க பார்க்கலாம்.
இந்த நவராத்திரியை முன்னிட்டு பலதரப்பட்ட மக்களும் ஒன்றாக இணைந்து ஆடிய தாண்டியா டான்ஸ் இப்ப நம்ம பார்க்கலாமா? நவராத்திரி குறித்த இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்கள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. இது அருள் தரும் நவராத்திரி. இடைவெளிக்கு பிறகு மீண்டும் உங்களை அருள் தரும் நவராத்திரி நிகழ்ச்சியில சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நவராத்திரி குறித்த நிறைய இன்ட்ரெஸ்டிங் விஷயங்கள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. வாங்க பார்க்கலாம். நான் 2009 கொலு வச்சுட்டுருக்கேன். ஒவ்வொரு வருஷம் ஒரு கான்செப்ட் பேஸ் பண்ணி தான், தீம்ஸ் பேஸ் பண்ணி தான் வச்சுருப்போம். இதுக்காக பண்ணுறோன்னா ஒரு சின்ன அவேர்னஸ் ஒன்று க்ரியேட் பண்ணணும். நம்ம ட்ரெடிஷனு, இந்த பழைய நம்மளுடைய புராணங்கள், கதைகள்லாம் இந்த காலத்து ஜெனரேஷன்ஸ்க்கெல்லாம் தெரியாமல் போகுது. அதனால் சும்மா ஒரு டிஸ்பிளே மூலமாக, ஒரு கொலு மூலமாக வைக்கும்போது கண்ணில் படும்போது பசங்களுக்கு மனசில் நல்லா பதியுன்றதுக்காக ஒவ்வொரு வருஷம் ஒரு கான்செப்ட் பண்ணோம். முதல் வருஷம் ஸ்ரீராமாயணத்தில் சரணாகதின்னு, ராமாயணன்றது ஒரு சரணாகத சாஸ்திரம்னு ஒவ்வொரு காண்டத்துலேயும் ஒருத்தர் சரணாகதி பண்ணி எந்த சரணாகதி பலிச்சது, எந்த சரணாகதி பலிக்கலை, ஸ்ரீராமாயணத்தில் சரணாகதின்னு கொண்டு பண்ணோம். அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் 18 ஸ்ரீ வைஷ்ணவமும் 18 ஸ்ரீ வைஷ்ணவத்துக்கும் உள்ள தொடர்புன்ற மாதிரி ஒரு கான்செப்ட்டு. அதுக்கு முந்தின வருஷம் திருவடி பலம்னு ஒன்று பண்ணேன். அதை பகவானுடைய திருவடியிலேன்னு ஆச்சாரியன், ஆழ்வார் திருவடி, ஆச்சாரியன் திருவடி, எந்த திருவடிக்கு என்ன ஏற்றம்னு பண்ணோம்.
இந்த வருஷம் வந்து எண்கணி ராமானுஜனும் காரியக்கருணை ராமானுஜனும் பண்ணியிருக்கோம். பிறந்த ஸ்ரீபெரும்புதூர், அதுக்கப்புறம் வந்து படித்த திருப்பக்குழி, பஞ்சசம்ஸ்காரமான மதுராந்தகம், சன்னியாசாசிரமத்தை கொண்ட திருக்கட்சி, ஸ்ரீ வைஷ்ணவ தர்சன் நிர்வாகம் பண்ண ஸ்ரீரங்கம், அதுக்கப்புறம் அங்கே செல்லப்பிள்ளையை வந்து பிரதிஷ்டை பண்ணி உற்சவம் நடத்தின மேல்கோட்டை, பகவானுக்கே ஆச்சாரியனான திருக்குறங்குடி, ஏழுமலையானுக்கு பண்ண கைங்கரியங்க திருவேங்கடம்னு இந்த இத்தனை திவ்யதேசங்களும் வச்சு ஒவ்வொரு திவ்யதேசத்துக்கும் சுவாமி ராமானுஜர் பண்ண கைங்கரியத்தை வந்து நாங்கள் இந்த இடத்துல வந்து பொம்மையாக டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். அடுத்த கான்செப்ட் வந்து காரியக்கருணை ராமானுஜான்னு பண்ணியிருக்கோம். இந்த காரியக்கருணை ராமானுஜன் ராமானுஜருக்கு முன்னாடியும் வந்து பல ஆச்சாரியர்கள் அவதாரம் பண்ணியிருக்கேன். நான் ஆளவந்தார் நாதமுனிகள்னு. ஆனால் அது ராமானுஜர் மாத்திரம் ஏன் அவ்வளோ ஸ்பெஷல், ஏன் அவரை மாத்திரம் நம்ம அப்படி கொண்டாடுறோம், அவருடைய கருணை வந்து எப்பேற்பட்டது அப்படின்றது இந்த காரியக்கருணை ராமானுஜான்ற கான்செப்ட் மூலமாக பண்ணியிருக்கோம். எப்படி ஆச்சாரியனுடைய கிருப்பை நம்மளை வந்து அடையிறது, இது பாமர மக்களை வரைக்கும் வந்து உஜ்ஜீவிக்கணுன்றது தான் சுவாமியோட லட்சியமாக இருந்து அவர் உஜ்ஜீவிச்சிருக்கார். அந்த கான்செப்டை வச்சு பண்ணது தான் காரியக்கருணை ராமானுஜன். இந்த குலுவில் வந்து புராணங்களும் இதிகாசங்களும் பேஸ் பண்ணி தான் எல்லா கான்செப்டும் இருக்கும். நம்மளுடைய பழைய ட்ரெடிஷனும் நம்மளுடைய புராணங்களையும் இதிகாசங்களையும் கதைகளையும் ஒரு தடவை செரிஷ் பண்ண எடுத்துக்கும். அதில் கதைகளை ஒரு தடவை நம்ம ஞாபகப்படுத்திருக்கோம். ஒரு சந்தர்ப்பமாக இருக்கும் கொலு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் இந்த கொலு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். நவராத்திரி குறித்த இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்கள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. இது அருள் தரும் நவராத்திரி. இதுவரைக்கும் நாம வீட்டு கொலு, கோவில்ல வச்ச கொலு, ஸ்கூல்ல வச்ச கொலு, செலிபிரிட்டி வீட்டு கொலு, நமக்கு வாட்ஸ்அப் பண்ணின நேயர் வீட்டு கொலுக்களை தான் பார்த்தோம் இல்லையா? ஆனா இப்போ கொஞ்சம் வித்தியாசமா இதுவரைக்கும் நம்ம பார்த்ததுலயே பிக்கஸ்ட் கொலுவை பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். புதியுகம் நேயர்களுக்கு வணக்கம். எப்படா கேமரா பக்கம் திரும்பும்னு நினச்சேன். அவ்வளோ பிரம்மாண்டமான இடத்துலேருந்து கீழே வரப்போ அது என்ன நினச்சிங்கன்னா அது ரேடியோ சிட்டியோட நம்ம சிட்டி கொலு. ஆமாம், கிட்டத்தட்ட 40 அடி உயரத்தில் இந்த கொலுவை நாங்கள் வந்து வச்சிருக்கிறோம். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் இடம் பிடிக்கிறதுக்காக இந்த ஒரு அரிய முயற்சியில் இறங்கியிருக்கிறோம். அது மட்டும் கிடையாது, இந்த நவராத்திரி முடிஞ்சதுக்கு அப்புறமா இப்போ கலெக்டாக இருக்கக்கூடிய இந்த பொம்மைகள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு ஆதரவற்ற குழந்தைகளுக்கு கொடுத்து அவங்க முதல்ல ஒரு சந்தோஷத்தை கொண்டு வரதுக்கும் ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் எடுத்துருக்கோம் ரேடியோ சிட்டி. It's very great being here. Asia's biggest Goluna is something really great. நாங்கள் ஃபஸ்ட்டு நினைக்கும் போது இவ்வளோ ஹியூஜாக இருக்கும்னு எதிர்பார்க்கல. பட் இங்கே வந்தோன்னே அது உண்மையாகவே
ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. மால் வந்து பயங்கர ஒரு ஃபேன்சி மால், பட் உள்ளே வந்தோன்னு பார்த்தா பயங்கர ட்ரெடிஷ்னலாக ஒரு கொலு. இட்ஸ் ரியலி ஆசம். நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு சென்னை மட்டும் இல்லாம வெளியூர்ல இருந்தும் நிறைய வியூவர்ஸ் எங்க வீட்டு கொலுவையும் உங்க நிகழ்ச்சியில டெலிகாஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆனா எல்லாரோட வீட்டு கொலுவையும் எங்களால டெலிகாஸ்ட் பண்ண முடியலங்க. ஆனா கண்டிப்பா உங்க வீட்டு கொலுவோடைய போட்டோஸ் இப்ப வரப்போகுது, பார்க்கலாமா? நவராத்திரியுடைய இந்த 10 நாட்களா புதுயுகத்தின் அருள் தரும் நவராத்திரி நிகழ்ச்சியில நவராத்திரி குறித்த நிறைய விஷயங்கள், கொலு, டான்ஸ், பாட்டுன்னு நம்ம ரொம்பவே என்ஜாய் பண்ணோம் இல்லையா? இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு நிறைய வியூவர்ஸ் வாட்ஸ்அப் பண்ணியிருந்தாங்க. எங்க வீட்டு குழுவையும் வந்து கேப்சர் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. எங்களால முடிஞ்ச அளவுக்கு உங்க வீட்டு குழுவை நாங்க இந்த நிகழ்ச்சியில காண்பிச்சோம். மீண்டும் அடுத்த இதே மாதிரி ஒரு நல்ல தருணத்தில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.